வந்துட்டீங்க. ஹாய். வைஃபைல தான் சில சமயம் கனெக்ட் ஆகாது சார். அது மாதிரி கேக்குதா சவுண்டு? சவுண்ட் கேக்குதா? கொஞ்சம் வால்யூம் வேணும். இன்னும் கொஞ்சம் வால்யூம் வேணும். இப்போ 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 கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். ஒரு வழியா கனெக்ட் ஆயிட்டேன் சார் கொரோனா காலத்துல. ஆமா. எப்படி சார் கொரோனா காலத்து? இல்ல சார், இப்ப கேக்குதா நான் பேசுறது நல்லா? ஓரளவுக்கு கேக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கு. இல்ல ஹெட்போன் நோட்டு தான் இருக்கு. கொஞ்சம் வால்யூம் அதிகமா பேசுங்க. இல்ல ஹெட்போன் வச்சிருக்கீங்களா? இல்ல இது கரெக்ட். இதுதான் கரெக்டா வருது. வருதா? ஓகே ஓகே ஓகே. வருது சார். கேள்விகளை பட்டு அள்ளி விடலாம். ஹலோ, இப்ப கேக்குதா கிளியரா? கேளுங்க. கேக்குது சார். சார் மனோபலா சார்னு ஒண்ணு எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து அவர் நடிக்கிறது, அவர் காமெடி, இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? டைரக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 2 டெலிவிஷன் சீரியல் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சீரியலா? முச்சம் சார். நான் விட்டேன். சீரியல். ஐயோ 19. ஐயோ என்னென்ன சீரியல் சார்? கடைசி 4 டெலிஃபிலிம், 4 பிலிம், 4 டெலிஃபிலிம், 40 ஃபீச்சர் பிலிம், 16 சொச்சம். 900 சொச்சமா? ஆஹா. நீங்க என்னை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவீங்க, நான்லாம் ஒரு நாளைக்கு காலையில டெய்லி ஷூட்டிங் பொங்கல் சாப்பிடாம இருந்ததே இல்லடா. நீங்க உண்மைதான் போல இருக்கு. இப்ப வீட்டு பொங்கல் முடிச்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு நிலவரம். ஆமா சார். உங்களுடைய நீங்க 80கள் ஆகாயங்கள் ஆரம்பிச்சு நீங்க பல அப்புறம் வந்து விஜயகாந்த், இப்படி நீங்க டைரக்ட் பண்ணாத அந்த காலத்துல சூப்பர் ஹிட் ஆகவே கிடையாது. இப்போ அதே போல ஒரு டைரக்டர் உங்களை போல 40 படம் பண்ண முடியுமா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல? இல்லங்க, இப்ப டபுள் டிஜிட் வர்றதே கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு படமும் மரண வேதனையா இருக்கு இப்ப உள்ள இயக்குனர்களுக்கு. ஏன்னா முன்னாடி இவ்வளவு சக்சஸ் கொடுத்தாங்களே அப்படிங்கறது பார்க்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி இவெல்லாம் அந்த படம் பண்ணவன் தான் இருந்தாலும் இது ஏதோ ஃபெயிலியர் ஆச்சு, ஸ்கிரிப்ட் மிஸ்டேக்னு தான் நினைப்பாங்க பழைய காலத்துல. தெலுங்கு ஆல்சோ அப்படிதான் நினைப்பாங்க. இல்லன்னா ராகவேந்தர் இன்னை வரைக்கும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஊர்ல அது மாதிரி இல்ல. ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்தது டோட்டலா அவங்களோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நித்திய கட்ட பூர்ண ஆயிடுச்சுன்னு ஆயிடுது அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து இவங்களுக்கு இருக்கு. சோ ஒரு படம் நீங்க இதுவும் நீங்க பேசும்போது சொன்னதுதான், டேய் இட்டு படம் கொடுத்தாலும் 2 வருஷம் ஆக்குறீங்க, ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் 3 வருஷம் ஆக்குறீங்க சொல்லுவீங்க. அந்த நிலைமை தான் உண்மையான விஷயம். ஃபெயிலியர் கொடுத்தவங்க 50 லட்சம் 50 லட்சம் ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க பல பேர். அது எப்படி சார்? அது க்ளோஸான நண்பர்கள் தான் அவங்கலாம். சரி, அவங்களாம் பத்தி நம்ம பேச முடியாது இப்போ. சோ நீங்க மோகன் சாரோட ஒர்க் பண்ண வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து படம் பண்ணிருக்கீங்க. அதுவும் இந்த பிள்ளை நிலா மாதிரியான படங்கள்லாம் வந்து நீங்க பெரிய ஹிட் அந்த படம். அது பத்தி ஒரு அனுபவம் சொல்லுங்க உங்களுக்கு. ஒண்ணு இல்லைங்க, அப்போ ஆகாய கங்கைன்னு ஃபர்ஸ்ட் படமே அட்டர் ஃபிளாப். வீட்டுல 2 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச பிறகு எனக்கு கலைமணி தான் வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தது மூலமா பிள்ளை நிலான்னு வந்தது. அதான் நான் ரொம்ப சாஃப்டான ஹோம் பேர்டு. எனக்கு போய் ஒரு ஹாரர் சப்ஜெக்டா கொடுத்து பேய ஓடனேன். அப்ப நான் திறந்த பேய் தான் இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில உலாவிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் உலாவிட்டு இருக்கு. அதுல முக்கியமா அந்த பிள்ளை நிலா வந்து மோகன் அப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு எல்லா ப்ரொடியூசர்ட்டும். யார் வந்து மனோபாலாக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ
அவங்களுக்கு நான் கான்செப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் கொடுக்கறதுனால உடனே இங்க திங்க் பண்ணிடாதீங்க ஒரு ரன்னிங்கா ஒரு 40 நாள் கொடுப்பாரு. 10 ராத்திரி 5 பகலு எவ்வளவுதான் என் டேட்டு. 10 ராத்திரி 5 பகல் இதுதான் வந்து என் டேட்டு. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இன்னும் ஒரு 4 நாள் வாங்கணும். 19 நாள்ல எடுக்கப்பட்ட படம் தான் அது, அந்த பிள்ளை நிலா. அந்த படம் 19 நாள் எடுக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்களா அந்த தரம்? நளினி எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நைட்டு 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வந்த பிறகு நான் வந்து ஒரு முக்கியமா பார்க்க போனா அந்த படத்துல முக்கியமான சீனு, அதுல வந்து ட்ரெயின்ல இந்த அந்த பாட்டியை போட்டு கொன்றும், இந்த ஷாலினி கொன்றும். பார்க்க போனா ஷாலினிக்கு அதான் படம். அப்புறம் பட் ஓசை முதல்ல வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து என்னன்னா அந்த கொல்ற சீனுக்கு அந்த சீன் எடுக்கணும். அதுக்கு நாள் வந்து மோகனுடைய மதர் உண்மையிலேயே இறந்துட்டாங்க. நாங்க பெங்களூர்ல எல்லாம் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து அவன் எங்க வரப்போறான், நீ வரமாட்டான், பெங்களூர்ல இருந்து வந்து நைட் ஷூட்டிங் நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தா எனக்காக பெங்களூர்ல இருந்து காரை எடுத்துட்டு நேர வந்து சீன் என்ன நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சீன் வந்து இந்த மாதிரி மதர் இறந்து போயிருக்கு, நீங்க வருத்தப்பட்டு மனைவி கிட்ட பேசுற சீன் என்னன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். அவர் கண்ணு கலங்கிச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய டெலிகேசி. இதெல்லாம் வந்து இந்த சினிமாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அது நடந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த சீனை முடிச்சு கொடுத்து அது ஒரு 4 o'clock ஆச்சு. அதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போனாரு. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அந்த படத்து மூலமா ஒரே நைட்ல டாப்ல கொண்டு போய் என்ன நிறுத்திச்சு அந்த படம். பெரிய ஹிட் இல்ல சார். அதுவும் அந்த ராஜா சார் பாட்டு வேற இருக்குல்ல, இந்த ராஜா மகள் பாட்டு 2 வருஷம். ராஜா மகள் என்ன பாட்டு சார் அது? அது வந்து ரொம்ப வாலி சார் எழுதி கொடுத்த பாட்டு. ஒரே பாட்டை ரிப்பிட்டேஷன் போட்டாதான் இந்த மாதிரி பேய் சாங்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் போட்டாரு ராஜா சார். அதுல வந்து ஜெரி கோஸ்மித் அப்போ ஒரு பெரிய பாப்புலர் மியூசிக் டைரக்டர் இன் ஹாலிவுட். அவர் தான் எக்ஸாஸ்ட் ஓமனுக்கெல்லாம் மியூசிக் பண்ணாரு. அவரை வந்து என்ன பண்ணா, அவரது மாதிரி ரீரெக்கார்டிங் வேணும்னு நான் கேட்டோன்னா அத மாதிரியே போட்டாரு. அது மாதிரி போட்டு மிரட்டி எடுத்தாரு இதுல டோட்டலா. அண்ட் வந்து என்னுடைய பிள்ளை நிலா மியூசிக் வந்து அந்த ரீரெக்கார்டிங் ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவோட ட்ராக் வந்தது அந்த படம். சோ ஒரு ரீரெக்கார்டிங் ராஜாக்கு ட்ராக் வந்ததா தெரியல. சோ அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் உங்களுக்கு. அந்த உண்மையா நான் ரொம்ப சின்ன பையனா இருந்த போது அந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன். ஒரு 9th standard 10th standard நினைக்கிறேன் அந்த டைம்ல. நானு இல்ல எந்த வருஷம் அது? வருஷம் எந்த வருஷம் சார்? என்ன கேக்குறீங்க? புரியல. எந்த வருஷம் வந்துச்சு அந்த படம்? ஆமா. இது ஒரு 18 நாள்ல எடுத்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சோ நீங்க அடுத்த படத்தை நீங்க உடனே அந்த படம் பண்ணும்போது அடுத்த படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த முதல் படத்துடைய வெற்றி வந்து வெற்றியோ தோல்வியோ உங்களை வந்து அடுத்த படத்துல பாதிக்குமா அந்த காலத்துல? இல்ல சார். இல்லன்னா 40 படம் பண்ணிருக்க முடியுமா சொல்லுங்க? 40 படத்துல 25 படம் தான் என்னுடைய இது வந்து சக்சஸ் ரேட்ல இருந்தது. பாக்கி எல்லாம் ஃபெயிலியர் தான். 15 படம் அட்டர் ஃபெயிலியர். ஆனா நாங்க பாட்டுக்கு படம் பண்ணிட்டே இருப்போம். ஒரே ஒரு மோகன் சார், நானு, சுந்தரராஜன், ரங்கராஜன், மணிவண்ணன் 4 டைரக்டர் ஒரே மோகன். அவன் கூட்டு போவான் இல்ல நான் கூட்டு போவேன். மோகன் டேட் யாரானு ஒருத்தர் வாங்கினா போதும், எல்லாரும் படம் பண்ணிருப்போம். மீட்டர் போட்டு அவனு கொடுக்கறது வந்து ரொம்ப லம்பாலாம் கொடுக்க மாட்டான். ஒரு 7 to 9 சாங்க ஆரம்பிச்சுக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னுவான். ஏன்னா அவ்வளவு சில்வர் ஜூப்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். முப்பாங்க அப்படியே இருக்கான். அதுவும் கோவை தம்பி மாதிரி பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் அவன்கிட்டயே கடந்தாங்களா. அதனால ரொம்ப எங்களுக்கு எல்லாம் அவர் தர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா பட்டுச்சு. அப்போ மோகன் தான் எங்க நிறைய 38 டைரக்டரை உருவாக்குனவே மோகன் தான்.
ம், ம், ம். திடீர்னு வந்து ஒரு வேவ்ல வந்து அவரு அவர் அவரு சொந்த குரல்ல பேச ஆரம்பிச்சோன்னா காணா போயிட்டாரு. அது வந்து அவர் கொரோனாலயா அல்லது அவருடைய மார்க்கெட்டே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, வேற மாதிரி சீனரி வந்துருச்சா? எது தெலுங்குலையா? தமிழ் 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 மோகனுடைய மார்க்கெட்டு ஒரு நல்ல சார் மைண்ட்ல ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் சார். வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது தப்போ ரைட்டோ, சுரேந்தர் வந்து அவருக்கு நல்லா பேசாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு பங்கா இருந்தாரு அவரு. ஒன்னும் இவன் எவ்வளவு எமோஷனல் மூஞ்சில காட்டுறான்னா அதை விட பிரமாதமா பண்ணுவாரு. அது வந்து மோகன் பேசிக்கலி இப்ப நடிச்ச கேரக்டர்லாம் பாடகன் கேரக்டர் தான். சுரேந்தருக்கு பாட தெரியும். சும்மா இருக்கிற இப்படி நடந்திருக்க மாதிரி ஒரு ஷாட் இருந்தா கூட ஏதாவது ஹம்மிங் பண்ணுவாங்க. சோ தட் வந்து ரெண்டும் இணைஞ்சதுனால ஒரு பெரிய விஷயம். ஆனா லேட்டரான வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ பெரியவனா நான் பெரியவனா, அது இண்டஸ்ட்ரியில இருக்குமே, அதெல்லாம் வருமே. அதுக்கு பிறகு சொந்த வாய்ஸ் பேசுறேன்னு சொன்னாரு. நல்லா தமிழ் பேசுவாரு, அதெல்லாம் ஒன்றும் கரையில்லை. ஆனா ஜனங்களுக்கு they don't want to அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவரம் பெரிய விஷயமா இருக்கு. இல்ல மோகன் சார இப்ப பாக்குறவங்க கூட வந்து நேர பாக்குறவங்க வந்து இப்ப புது ஜெனரேஷன்ல பாக்குறவங்க கூட ஒரு இன்னும் ஹீரோ நடிக்கலாம்ன்ற அளவுக்கு தான் இருக்கா. ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு பாக்கிறதுக்கு இப்போ இல்லையா? ஒருவேளை அவருடைய குரல் மாறாம இருந்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு ஹீரோவா நடிச்சிருக்கலாம்ல. ஆமா, தாராளமா இருந்திருக்கலாம். இந்த பிரேக் எடுத்தது நல்லதுதான், அவருக்கு ரொம்ப நல்லதுதான். பிரேக் எடுத்தது அவருக்கு நல்லதுதான். பட் வந்து அவர் வந்து ஹீரோவா நடிப்பன்னு ரொம்ப இதுல இருக்காரு. நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் பர்சனல் ஃப்ரெண்டா நான் ஏன்னா நாங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால எனக்கு பல தடவை சொல்றது, இப்ப தனி ஒருவன் வருது பாருங்க, அரவிந்த் சாமிக்கு எப்படி ஒரு கம்பேக் இருந்துச்சு, அந்த மாதிரி கேரக்டர் வந்தாரு. நீங்க பண்ணலாமேப்பா அப்படின்னா, அப்புறம் வேலைக்காரர்ல ஏதோ ஜெயம் ராஜா கேட்டதா சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் கேக்குறாங்க, சர்ச்சிங் ஃபார் த ஸ்டோரி. அந்த வயசு, அவருடைய அந்த பாடி ஷேப், அதுக்கேற்ற மாதிரி இனிமே கதை வரணும். நல்லா இருக்கும். நீங்க தான் வந்து 50+ வந்து வரும்போதே உங்களுக்கு இறங்கிரும்ல. உங்களுக்கு நீங்க என்னதான் ரொம்ப ஒரு யூத்தா தெரியற மாதிரி இருக்கலாம், ஆனா வயசு காட்டி கொடுத்துரும்ல. இப்போ ரஜினி சார் வச்சு நீங்க படம் பண்ணீங்க ஊர்காவலன். அந்த படம் ராதிகா உங்களுக்கு ஃபேவரேட்டான ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேரும் காம்பினேஷன். அவங்க ராதிகா வந்து வந்த புதுசு ரஜினிகாந்தோட பண்றாங்க. அந்த படம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? எப்படியான ஒரு அனுபவம் வந்துச்சு? ராதிகா அதுக்கு முன்னாடி ஏவிஎம் படம் எல்லாம் போக்குறாரு. ராதிகா ஏற்கனவே நிறைய இருந்தது. இல்ல உங்களுக்கு நான் சொல்றேன், வரும்போது அது வந்து ஒரு சிறப்பா இருக்கும். ஆஃப்டர் தில்லுமுல்லுக்கு பிறகு என் படம் தான் நான் காமெடி பண்ண வச்சேன். அவரை வந்து அவர் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப பயம், காமெடினா அவ்வளவு பயம். தில்லுமுல்லுல பண்ணீங்க, அது டைரக்டர் இருந்தாரு, டைரக்டர் படிப்படியா சொல்லி கொடுப்பாரு, நாங்க பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க, நான் அப்படியே காப்பி அடிச்சிடுறேன். ஒவ்வொரு ஷார்ட்டா இப்படி நடிக்கிறதுல அது நைட்டு அந்த ராதிகா வந்து எழுப்புறது, இந்த ராதிகாவுக்கும் சொல்லி கொடுக்கணும், இந்த பக்கம் ரஜினி சாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அது வந்து ரொம்ப அதுவும் பாருங்க, எனக்கு வந்து அவர் கொடுத்தது 50 நாள் கொடுத்தாரு, 50 days கொடுத்தாரு. நான் 46 daysல வந்து வித் டப்பிங், 44 days ஷூட்டிங் டேஸ், 2 நாள் டப்பிங் எடுத்தாரு. 46 days படம் முடிச்சிட்டீங்க. படம் முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் வந்து 48 நாள்ல படமே எடுக்குது இல்லையா சார்? சின்ன பட்ஜெட் படமே 40 நாள் டைட்டில் எடுக்கிறாங்க. நீங்க உண்மையாவே நீங்க படம் பண்ண 80கள் வந்து மிகப்பெரிய பொற்காலம் இல்லையா? தொடர்ந்து கிடைக்கவே கிடைக்காது சார். எவ்வளவு தூக்கி விடுவாங்க, அதாவது நம்ம கீழே விடுறதுக்கார இன்னொருத்தர் தூக்கி விடுவாரு. விஜயகாந்த் தூக்கி விடுவாரு, சத்யராஜ் தூக்கி விடுவாரு, மோகன் தூக்கி விடுவாரு. இப்படி மாத்தி அந்த டைரக்டரை காப்பாற்றாத இருப்பாங்க. தப்பு இல்லை, ஏதோ ஸ்கிரிப்ட் தப்பாயிருச்சு விடுங்க. அந்த ஆட்டிடியூட் தெலுங்குல இருக்கு. தெலுங்குல படம் ஹிட் கொடுத்துட்டா சூப்பரா நீங்க வந்து அங்க போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம
ஃப்ரெண்டு கருணாகரன், அந்த மாதிரி நிறைய பேரு, குணசேகரன் பாருங்க, எல்லாருமே அங்க போய் செட்டில் ஆனதுக்கு காரணம் என்னன்னா முதல் படம் ஹிட் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் நம்ம வேலூர் இந்த மாதிரி இடம், ஒரு பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடம் தான். ஆனா அங்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கு காரணம் தெலுங்கு மக்கள், தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து நல்ல கதைக்கும் நல்ல இதுக்கும் ஒரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க. நல்ல டெக்னீஷியனை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த பழைய முறைதான் இருக்கும். உங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு கம்பெனில ஒரு அசோசியேட் டைரக்டர் இருப்பாரு, அவர் ப்ரோக்ராம் பண்ணி ஆர்டிஸ்ட் கால் ஷீட் வாங்குறது இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் நானி படம் பண்ணும்போது ஒரு 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 பெரிய அவருக்கு வயசு 65க்கு மேல இருக்கும். ஆனா அவர் கிளீனா మనబాల గారు டேட் இதேண்டி அப்படின்னு சொல்லி அழகா பேசி பண்ணிட்டு அந்த டைலாக் எல்லாம் நம்மளுக்கு அனுப்பிடுவார். என்ன டைலாக் பேசணும்னோ அதெல்லாம் அனுப்பி, இதெல்லாம் பழைய முறை. அதெல்லாம் போச்சு பாருங்க, இங்க போச்சு. அதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு கத்து கொடுப்பாரு. அதே மாதிரிதான் மலையாளத்துலயும் சத்யநாந்தி கார்டு படம் பண்ணேன். அடுத்தது கன்னடத்துல, எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆல் லாங்குவேஜ்ல வந்து நமக்கு ரொம்ப சகோதரத்துவமா இருப்பாங்க. ஆக்சுவலா தெலுங்குல எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி காமெடியை நாங்க போய் படம் பண்ணவே முடியாது. அவங்க மொனாட்டனஸ் அங்க உள்ள இதுல அவங்களே தான் நடிப்பாங்க, அவங்களே தான் இது பண்ணாங்க. பட் அந்த டைரக்டர் வந்து என்ன வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு வச்சாரு. ஏங்க என்ன போட்டீங்கன்னு காரணம் கேட்டதுக்கு, ரமணா ரெட்டின்னு ஒரு பழைய நடிகர் இருந்தார் தெலுங்குல. என்ன பார்த்தாலும் ஒரு தெலுங்கார மாதிரியான இருக்கு, அதனால என்ன கூப்பிட்டு அவர் மாதிரியே நீங்க இருக்கீங்க, அதனாலதான் அவங்களை நடிக்க வைக்கிறேன் சொன்னாங்க. அதே போல என்னுடைய அங்க உள்ள சிரஞ்சீவி சாரு, வெங்கடேஷ், மத்த எல்லா ஆர்டிஸ்டும் ரமணா ரெட்டி காரு இந்த மாதிரி அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. யாரு மாதிரியா இருக்கிறது ஒரு இது இல்ல. அதே போல நான் இங்க நடிக்கிற கேரக்டர் ஃபுல்லா MS நாராயணன் பண்ணாரு. MS நாராயணன் அங்க பண்ண கேரக்டர்லாம் நான் தமிழ்ல பண்றேன். அது வந்து ரொம்ப அந்த மாதிரி கொஞ்சம் கஜினி எல்லாமே சூப்பர் ஹிட் அங்க. அதனால அது ஒண்ணு. MS நாராயணனுக்கு எப்படி வந்து யூனிக்கான ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்கோ, அது மாதிரி உங்களுக்கும் ஒரு தனி ஆக்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க எழுதின படங்களுக்கு, நீங்க டைரக்ட் பண்ண படங்களுக்கு, பல படங்களுக்கு கதை வேற யாரோ கூட எடுத்திருக்காங்க, நிறைய பேர் வந்து மாறி மாறி எடுத்திருக்காங்க கதை இல்லையா? சோ இந்த மாதிரி வெளியில இருந்து கதை வாங்கி பண்றது உங்களுக்கு வந்து இருந்ததுனால உடனே படம் பண்ண முடியுதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா அந்த டைம்ல? இல்லங்க, நீங்க வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரவிக்குமாரா இருக்கட்டும், பாரதி ராஜா இருக்கட்டும், யாருமே பாரதி ராஜா இது வரைக்கும் 2 கதை தான் எழுதியிருக்காரு. ஒண்ணு 16 வயதுல, 2வது சிவப்ரோஜைகள், 2 கதை தான். நான் ஒரு கதை கூட எழுதினது இல்லை. என்னுடைய எல்லா கதையுமே சீரியலுக்கு பண்ணேன். எல்லா கதையும் சீரியலுக்கு தான் பண்ணேன் தவிர சினிமாக்கு எந்த கதையும் எழுதல. கொஞ்சம் மாடர்னா ஹைடெக்கா இருக்கும், இது இந்த காலத்துல எழுப்படாதுன்னு சொல்லி என்ன தடுத்துட்டாங்க. அதனால அது நான் பண்றது இல்லை. ஏன் பண்ணக்கூடாது? அப்ப ஒரு கதாசிரியர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த கதாசிரியருக்கு நல்ல கதையை வாங்கி நல்ல திரைக்கதையை அமைச்சு அது மூலமா நம்ம வந்து அடுத்த கதை வசனத்தை இன்னொரு ஆளுக்கு எழுத கொடுத்து அந்த வசனம் வந்தோடனே நம்மளுடைய இன்புட் எல்லாம் போட்டு பண்றதுல ஒரு சுகம் இருக்கு. ஒரு சூப்பரா நீங்க தனியா தள்ளி நிக்கிறீங்கல்ல. உங்க கதையா இருந்தா ஐயோ என் கதை கெடுத்துறாதீங்கன்னு இருக்கும். ஆனா இது இல்ல பாருங்க, இன்னொருத்தர் கதை அதை கெடுக்காம எப்படி பண்றதுங்கிறது தான் இது. இப்ப அவ்வை சண்முகிலாம் பாருங்க, அவை சண்முகி மாதிரி படைப்பா மாதிரி ஒரு கதையெல்லாம் வெளியாள் கதை தான். எல்லாமே வந்து ரவிக்குமார் பண்றது எல்லாமே வெளியேந்து கதை வாங்கிதான். ஆதவன் இதை வந்து ரமேஷ் கண்ணா கதை, ஆதவன் இந்த மாதிரியான ஒரு வெளியேந்து கதை வாங்கிதான் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ளே ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து ஒரு கதையை உருவாக்கி ரஜினிகாந்த் கால்ஷீட் இருக்கு, அவருக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணோம், வில்லேஜ் பண்ணணுமா, இது பண்ணணுமா அப்படின்னு சேர்ந்து ஒரு கதை இலாக்காரு எல்லா இடத்துலயும். அதுல இருந்து உருவாக்குறது தான் இது. ஆனா அப்போ அந்த ரீமேக் ரைட்ஸ் இந்த பிரச்சனை இல்லாதனால எல்லாரும் கதை வாங்கினாங்க எல்லாம் பண்ணி. இப்ப இந்த ரீமேக் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், இந்த ரைட்ஸ் எல்லாம் வரதுனால நிறைய பேர் வந்து கதை யார்கிட்ட பண்ணாலும் வந்து அவங்க பேரை போட்டுக்காம காசு கூட கொடுக்காம இருக்கிற கலாச்சாரம்லாம் வந்து கடந்த ஒரு 10-20 வருடங்களா தான் இருக்குன்றீங்களா? இப்போ ரொம்ப நடக்குது. கதை தானாவே எழுதணுங்கிற ஒரு விஷயத்த நான் மாசு சார்கிட்ட பேசும்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
வாசு சார் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு காரணம் வெறும் டைரக்ஷன் கிடையாது. அவர் எழுதின கதையெல்லாம் ஆல் லாங்குவேஜ் போச்சு. ஆல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏத்த மாதிரிதான் அவர் கதையை எழுதுவார். ஆல் லாங்குவேஜ் போனதுனால அந்த ரைட்ஸ் மூலமா அவர் கிடைக்கிற பலமே அவ்வளவு இருந்தது. அதனால வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய நல்ல வெல் செட்டில்டா அவங்க பேசிக்கலி சன்னு பேசிக்கலி பணக்காரங்க தான். ஆனா இவர் தனியா பண்ணது வந்து அவ்வளோ காசு சம்பாதிச்சாரு. சோ அதனாலதான் வந்து இந்த கதைன்ற விஷயத்த வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல, வியாபாரம் வெளியே. ஆமா ஆமா. இப்ப என்னன்னா கதை வந்து நீங்க எழுதினதுன்னா நீங்க கதையோட அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ்ல இவ்வளவு வேணும்ங்கிறத நீங்க எழுதி பக்காவை வாங்கணும். அடுத்தது ஹிந்தி, மெயினா ஹிந்தியில போகுது, அந்த ஹிந்தி ரைட்ஸை விடவே கூடாது. இப்போ அப்ப இருந்த படத்துல வந்து மிச்சமா நீங்க வந்து ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணுவீங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும், பெரிய பப்ளிசிட்டி தேவையில்ல, ஒரு 30 தேட்டர் 40 தேட்டர் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 100 மெல்லமா எல்லா தேட்டரும் போகும். ஆனா அதுவே லாபகரமான படமா இருந்தா அடுத்த படத்துக்கு ஒரு அந்த படம் வந்துடும். இன்னைக்கு அது மாதிரி ஒரு சின்ன படம் பட்ஜெட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதே 40 தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒன்றும் கவனிக்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் கண்டென்ட்டா இல்ல வந்து படமா? இது அன்னைக்கு இருந்த காலமா? இங்க இருக்கிற சூழ்நிலைதான். படத்தை வந்து நீங்க தப்பே சொல்லாதீங்க. படம் அவன் கரெக்டா எடுக்கணும்னு நினைச்சுதான் எடுக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு திரௌபதியா இருக்கட்டும் அல்லது பரியேறு பெருமாள் இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் படமா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து கண்டென்ட் கரெக்டா எடுக்கிறாங்க. ஆனா ரஞ்சித்தோட பேக்ரவுண்ட் இருந்ததுனாலதான் பரியேறு பெருமாள் அந்த வியாபாரம் அந்த அவ்வளவு பெரிய தியேட்டர் லிஸ்ட் எல்லாம் கிடைச்சது. ஆனா இவர் திரௌபதிக்கு முதல்ல கிடைக்காம இருந்தது. இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்த பிறகு வந்து அந்த படத்தை நல்லா வியாபாரம் பண்ணாங்க, பிரமாதமா ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா பாருங்க விமர்சன ரீதியா அதை பயங்கரமா அடி வாங்குது. ஏன் அவ்வளவு குறைச்செல்லாம் மதிப்பிட்டு அந்த விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல. அதுக்குள்ள சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு, அது என்னங்கிறது நம்மளுக்கு புரியல இல்லையா. அதே மாதிரி இங்க இப்போ தியேட்டர் கிடைக்கிறது, இப்ப மத்தவங்களோட போறது வர்றது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம்தான். எல்லாத்துலயும் வந்து தியேட்டர் பிடிக்கிறதுக்குள்ள, அதாவது படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 2 கோடி 3 கோடி வாங்கி படம். இப்ப சதுரங்க வேட்டைன்னு ஒண்ணு எடுத்தேன் நான். ஃபர்ஸ்ட் படம் தயாரிக்கணும்னா நல்ல பேனர் வேணும்னா நல்ல கதை வேணும். இதுக்கு முன்னாலே 4-5 அனுபவங்கள், எனக்கு கெட்ட அனுபவங்கள் இருந்தது. நல்ல கதை வேணும் இருந்தா இப்ப நல்ல பேனர் வரப்போகுது அப்படின்னு துணிஞ்சு எடுத்தேன். எனக்கு வந்து இப்ப நம்ம அவன் பேரு என்ன, ஒரு நண்பர் அனுப்புனாரு, வினோத் அனுப்புனாரு. அவன் அனுப்பின பிறகு நான் கதையை கேட்ட 10வது நிமிஷம் இந்த படத்தை எடுக்கிறது முடிவு பண்ணி தனியா உட்காந்து நைட்ல யோசனை பண்ணி 10வது நாள் ஷூட்டிங் அனுப்பிட்டேன். ஷூட்டிங் அனுப்பினோன்னா அவன் போய் ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல இறங்குறான். அந்த இடம் வந்து ராமநாதபுரம் மாட்டுல டீப்ல எங்கேயோ, அது எங்கேயோ தொண்டிக்கு போற ரோட்ல நடுவுல ஒரு லாட்ஜ். அந்த லாட்ஜ்ல மொத்தம் ஒரு 15 ரூம் இருக்கு. அந்த 15 ரூம்ல தான் எல்லாருமே தங்கணும். அவனே பாத்துக்கிட்டான். அவன் மொத்தமா ஒரு 20 பேரோட போனா படம் எடுத்தா அழகா ஃபர்ஸ்ட் எபிசோடு, அந்த இளவரசி எபிசோடு எடுத்துட்டு வந்தாப்புல. அதுல இருந்து தெரிஞ்சிச்சு இந்த பையன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அதே படம் ரிலீஸ் நேரத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேளை லிங்குசாமி அவர்கள் வந்து அந்த படத்தை வாங்கி வெளியிட்டதுனால அவரு வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பப்ளிசிட்டி பண்ணாரு அந்த படத்துக்கு. அதுக்கேத்த மாதிரி லாபமும் சம்பாதிச்சாரு. ஆமா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்க அது கரெக்டான பட்ஜெட்ல, அந்த படத்துக்கான கரெக்டான பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிங்கா செலவு பண்ணதுதான் காரணம் இல்லையா? கொஞ்சம் கைமீறி போயிருந்தா உங்களுக்கு இந்த படத்தை விலைக்கும் வித்திருக்க முடியாது, நீங்க லாபகரமான விலைக்கும் வித்திருக்க முடியாது இல்லையா? பண்ண முடியாது சார், பண்ணவே முடியாது. ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் கணக்கெல்லாம். நான் வந்து எனக்கு வந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள எல்லா கணக்கும் வந்துடும். கையில ஆடிட்டிங் இருப்பாங்க. என்னுடைய ஆடிட்டர் ஸ்பாட்ல இருப்பாரு. அவரு தான் காலையில ஃபர்ஸ்ட் அங்க லொகேஷன்ல இருப்பாரு 6 மணிக்கு. அவர் தான் வந்து ஈவினிங் 7 மணிக்கு எனக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, பேலன்ஸ் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நான் பாம்பேல எல்லாம் ஷூட்டிங்ல இருந்திருக்கேன், அங்கே இருந்தெல்லாம் என் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் பண்ணிருக்கேன். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது சார், அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த ஆடிட்டர்ஸ் குரூப் தான் இன்னைக்கு ஒண்டர்மான் பிலிம்ஸ், இவங்க ரஜினி சாரோட சொந்த ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்றாங்க. ஈவன் சிவகார்த்திகேயன் படம் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்றாங்க, நல்லாதான் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும் ப்ரொடக்ஷன் சைட்ல. ஏன்னா ஒரு காசு கூட வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரெண்டா காட்டிடும், பெரிய டிஃபரெண்டா காட்டிடும்.
இப்போ நீங்க தமிழ் தெலுங்கு 2 படம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியும். ஒரு தமிழ்ல வந்து ஒரு படம் 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு டைரக்டரா ப்ரொடியூசரா நான் கேட்கறேன் கிட்ட, தமிழ்ல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணா அதுல 70 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஹீரோக்கே போயிடுது, மிச்சம் 30 கோடி தான் ப்ரொடக்ஷனுக்கு வருது. ஆனா தெலுங்குல வந்து இதே 70 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அது வந்து படத்துல நல்லா தெரியுது. அது 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 வந்து அதுதான் ப்ராஃபிட்டபிளான மார்க்கெட்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் தரமா இருக்கு. இங்க வந்து சார் நாங்கெல்லாம் எந்த மானிட்டரும் கிடையாது சார், எந்த மைக்கு கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. 2000 பேர் லொகேஷன்ல இருந்தாலும் வெறும் இந்த குரலை வச்சுதான் கத்துவோம். மைக் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை வச்சுதான் நான் முற்றுகை மாதிரி பெரிய படங்கள்லாம் எடுத்தேன். ஊர்காவல் மாதிரி ஊர்காவல் கிளைமேக்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு கும்பல், அத்தனை கும்பலை வச்சு நான் எடுத்தது. எதுவும் மைக் எல்லாம் என்கிட்ட எல்லாம் கொடுக்கல. ஆனா இப்ப டைரக்டர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ். என்னன்னா நீங்க சாஃப்டா பேசுங்க. அதுலயே இந்த டான்ஸ் மாஸ்டர் தான் கத்துறாங்க, கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்க? நீங்க குரலை கெட்டு போகக்கூடாதுதான் மயக்க கொடுக்குறாங்க. அதுல கத்துறாங்க. என்ன பண்றது? அதுக்கு குரலுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. நீ எடுத்ததை கரெக்டா வந்திருக்கான்னு பாத்துக்கான்னு மானிட்டர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மானிட்டர்ல சரியா பாத்துக்கலாம். முன்னெல்லாம் லேப்ல போய் டெவலப் ஆகி அது வந்து திக்குன்னு இருக்கும். பாக்குறதுக்குள்ள எங்களுக்கு உசுறு போய் உசுறு வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அது கிடையாது. எவ்வளவு டேக் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி டூ மச்சா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி 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 இப்ப ஒரு டைரக்டர் பண்றவன் ஒரு எக்யூப்மெண்ட் கேட்கறேன்னா அந்த எக்யூப்மெண்ட் எதுக்காக நம்ம கேட்கிறோம்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கே தெரியலையே. நான் இப்ப ஒரு பெரிய படம் போனேன் சார், 30 மானிட்டர் இருந்தது. 30 மானிட்டர் இருந்தது. எதுக்கு அவ்வளவு மானிட்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுல இருந்தாலும் ஒரு கண்ணுதான் இருக்கு. ஒன்னு ராஜ் டிவி, ஒன்னு சன் டிவி, ஒன்னு ஜெயா டிவின்னு ஓடுத அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி அதாவது எக்ஸஸா ஆர்டர் பண்றது, எக்ஸஸா பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே பட்ஜெட்டுக்கு வந்துடும். பாதி செலவு அதுலதான் சார் போடும். நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவிஷன் மூவி, அதாவது சிறகுகள் நினைக்கிறேன், ராடன் டிவில பண்ணது நீங்க தான் பண்ணீங்க, சன் டிவிக்காக இல்லையா? அதாவது இப்ப இருக்கிற ஒரிஜினல்ஸ் மாதிரி இப்ப ஒரிஜினல் படங்கள் வருது இல்ல டிவி ஓடிடிக்கு மட்டும், அந்த மாதிரியான ஒரு படம் வந்து விக்ரம் சார் நடிச்சார் நினைக்கிறேன் அதுல இல்லையா? ஆமா அதேதான் லண்டன்ல போயிருக்கோம். ஆமா, சிறகுகள். அப்போ சேது முடிச்சுட்டு இருந்தாரு. ஆமா, சேது முடிச்சுட்டு சிறகுகள்ங்கிற படம் அது அவங்க கொடுத்தது 18 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. நான் 3 சாங்கோட 18 நாள் 2 நாள்ல. ஹலோ, ரெண்டே கால் மணி நேரம் படம். அப்ப ராதிகா கிட்ட நான் சொன்னேன், பிளீஸ் நீங்க கொஞ்சம் தயவு செய்து இதோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ கையில வச்சுக்கோங்க. இந்த பையன் கென்னிய சொல்றேன் நான், அதாவது விக்ரம சொல்றேன், இந்த வந்தாலும் வந்துருவாரு, இவர் மேல வந்தா நம்மளுக்கு எப்படியான காசு வாங்கி கொடுப்பாரு, நீங்க தயவு செய்து வாங்கி வச்சுக்கேன் ராதிகாட்ட கேட்டேன். அது சன் டிவி வச்சிருக்காங்க எல்லா ரைட்ஸ் அப்படின்னு. அப்புறம் அந்த படம் சார் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு அவங்களுக்கு. போட்டு 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 பரணியில எடுத்தா இதுதான் முதல்ல இருக்கும். ஏன்னா டெலிபிலிம்ல சூப்பர் ஹிட் ஆன படம் அந்த படம். அதுக்கு பிறகு நிறைய பேர் டெலிபிலிம் பண்ணாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அந்த படம் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சன் டிவியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி டெலிபிலிம் பண்றது. அப்புறம் நீங்க என்கிட்ட கூட சொன்னாங்க, நீங்க உங்க ட்ராக்க நீங்க பிரேக் பண்றதா இருந்தா நீங்க பண்ணுங்க, நாங்க தரோன்னு. வேணாம் சார் வாங்க நடிக்க போயிட்டேன் இந்த பக்கம். நான் என்ன இது நோகாம நோம்பு ஒரு வேலை, யாரோ சிந்திக்கிறா யாரோ எழுதுற, அதை வந்து கெடுக்காம பேசிக்கிறோம். தானே காசு வருது. நம்மள என்னமோ எஸ்டி தடைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவனும் மரியாதை, சூப்பரான மரியாதை இருக்கு. இது எனக்கு நம்ம கேட்டுக்கணும். இல்ல பாருங்க, சின்ன பட தயாரிப்பாளர்கள் இருந்ததுனாலதான் நான் பெரிய படத்தை 7 படம் into 2 போடுங்க. 7 பேர் into 2 14 படம் தான் இருக்கும். ஆனா நான் இப்படி இவ்வளவு படம் முடிக்க முடியுமா? சிறுபட தயாரிப்பாளர்கள் தான். நான் போகாத இடமே கிடையாது. போகாத இடமே கிராமத்துல இருந்து எல்லா இடத்துக்கு போய் அத்தனை ஊர்லயும் நடிச்சுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் யாரு? சிறுபட தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி. நாங்க ஒரு குரூப் இருக்கோம். நானு, இளவரசு, MS பாஸ்கர், டிவி கஜேந்திரன் எல்லாம். எங்க ஹலோ இளவரசு எங்க இருக்க அப்படின்னு கேட்பேன். அண்ணே பயந்துராதனே, எங்கேயும் போனே வீட்டுலதான் இருக்கேன்னு. போயிடா ஏதோ ஜெனரேட்டர் சவுண்ட் வந்து நீ ஏதாவது டயலாக் பேசுற மாதிரி எனக்கு திக்கு வயிற்று
இதை நாங்க எங்களோட நிறுத்திக்கிறது இல்ல. வடிவேலுக்கு போனோம், வடிவேலு எங்க இருக்கு அப்படின்னா, அண்ணே மதுரையில இருக்கேன். அதாப்பா நல்ல வேலை, இதான போய் டைலாக் எல்லாக்க பேசி நான் இல்லாம சீனை அடிச்சிருவியோ பயந்துட்டு. இப்படி எல்லாம் சொல்றது. இந்த ஒரு குரூப்புக்கு என்னன்னா, அண்ணே பயந்துடாதே பயந்துடாதே அப்படின்ற. இதுல முக்கியமா நம்ம வையாபுரி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் லேசா ஒரு டேப்ல அந்த ஜெனரேட்டர் சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரும் போன் பண்ண டக்குன்னு ஆன் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணே லைட் கூட அதெல்லாம் என்னடா எந்த ஷூட்டிங்ல இருக்க? அண்ணே கவலைப்படாதீங்க வீட்டுலதான் இருக்கு, இதெல்லாம் போட்டால்தான் மரியாதை வருது அப்படின்பாரு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு இது ஈஸியா சொன்னாலும், எனக்கு தெரிஞ்சு வந்து புது டைரக்டர்கள் ஆகட்டும், பழைய டைரக்டர்கள் ஆகட்டும், உங்க பழைய நண்பர்கள் டைரக்டர் இப்போ டைரக்ட் பண்ற படங்கள் ஆகட்டும், இம்மீடியட்டா வந்து கதை எழுதும் போதே, ஏன்னா நான் இப்ப கலகலப்படம் நானும் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசும்போது மனவள மாதிரி ஒரு மனவளான மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிதான் பேசுறாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது சினிமால நடிக்கிறதுல. ஒரு சீன் வந்தாலும் அதுல வந்து உங்களுக்கான பிரசன்ஸ் இருக்கு. நீங்க எப்ப நடிக்கலாம்னு முடிவு பண்ணீங்க? நான் எங்க நடிக்கலாம், நான் டைரக்ஷன் பண்ணி நல்லாதான் இருந்தேன். இந்த KS ரவிக்குமார் தான் ஏங்க இவ்வளவு ஹியூமரா வச்சுக்கிட்டு ஏங்க அதெல்லாம் வெளியே கொட்டிட்டு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க, படத்துக்குள்ள போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. மணிவண்ணன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவர் பாட்டுக்கு நல்லா செட்டில் ஆகி நல்லா காசு சம்பாதிக்கிறாரு, அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு. சத்யராஜ் பக்கத்துல வந்து அந்த தலைவரை பின்னாடி பாருங்க, எனக்கு தான் கொடை பிடிக்கிறாங்க, உங்களுக்கா கொடை பிடிக்கிறாங்க, எனக்கு தான் ஜூஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கா ஜூஸ் கொடுக்குறாங்க. நடிங்க, ஒருக்கா கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, ஜூஸ் கொடுக்க ஒரு ஆள் வந்துருவான் பின்னாடியே. அதனால நடிக்கிறது பாருங்க. நட்புக்காக படத்துல திருப்பி விட்டாரு சீரிய. அங்க நட்புக்காக ஆரம்பிச்ச இது வந்து ஏதோ கேரக்டர் எதுவும் நீ கவலைப்படாதீங்க, நடிச்சுட்டே இருக்க, என்னைக்கான ஒரு நாட்கள் பெரிய பிளாட்ஃபார்ம் வரும், அந்த இடத்துல வந்து நீங்க இறங்குறதுக்கு பத்தி அப்புறம் யோசனை. நடிச்சுட்டே இருக்கேன்னு சொன்னவர் வந்து KS ரவிக்குமார் தான். அது இன்னி வரைக்கும் அவர் வாய் முகூர்த்தம் நல்லபடியா பழிச்சு போயிட்டு ரன்னிங்லயே இருக்கு. இப்ப கூட பாருங்க ரஜினி படம் வந்து அண்ணாத்த நடிக்கணும், கரெக்டா டேட் அன்னைக்கு போட்டாங்க, கேட்டேன் கேட்டு போட்டாங்க. நம்மளுக்கு ஒரு இந்த சினிமாக்காரனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம படம் ரிலீஸ் ஆகலையான்னு கவலைப்பட மாட்டான். ரஜினி படமே ரிலீஸ் ஆகல இல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படல, அந்த மாதிரி ஒரு அல்ப சந்தோஷத்துல உட்காந்துருக்கேன் சார். நீங்க வந்து பாருங்க, ஒரு மானிட்டர் இல்லாத காலத்துல படம் எடுத்திருக்கீங்க, மானிட்டர் வந்த காலத்துல மானிட்டர்ல படம் பாக்குற காலம்ன்ற ஒரு டெலிபிலிமும் படம் எடுத்திருக்கீங்க, டிவி பெருசா வர காலத்துல நீங்க வந்து அதுல இருக்க டிவி சீரியல்ல ஒரு 19 சீரியல் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா டிஜிட்டல் டெக்னாலஜில இருக்கிற காலத்துல நீங்க வந்து படங்கள் எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல லைவா யூத்தா நீங்க வந்து இதுல இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த அப்டேஷன் வந்து உங்களுக்கு எதனால இருக்குது? ஓடணும் சார், ஓடணும். உட்காந்துட்டா ஒரே இடத்துல உட்காந்துருவீங்க, திறத்தணும். நம்மளுக்கு முன்னாடி ஓடவுடனே திறத்துக்கிட்டே ஓடி போய் நானும் வந்துகிட்டு இருக்கேன்னு கத்திட்டு ஓடணும். கத்திட்டு ஓடனாதான் நம்ம இதுக்கு ஏதோ புத்தி அறிவு வரும். அந்த புத்தி அறிவு மூலமா நம்மளும் லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கலாம். அது தவிர இல்லாம இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லார் படத்துலயும் நான் நடிக்கிறேன்னா அவங்க வந்து அண்ணன் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது ஒரு ராசியான முகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு சீன் வந்தாலும் கூட போதும் அவரு அண்ணன் வந்து தலையை காட்டிட்டு போனா கூட ஓடுதுன்னா அந்த பேரை வாங்கியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமல ஓடுற படத்துல நான் இருக்கேன், நடிச்சேன்னு சொல்ல முடியாது, இருக்கேன். அதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குல்ல. அந்த வச்சுதான் நம்ம பணம் இது வந்து ஓட்டணுமே தவிர, இல்லைன்னா நம்ம பின்தங்கிட்டோம், ரொம்ப பின்னாடி தள்ளி போய் நிறுத்திடுவோம். ஏன்னா இதே போலதான் நம்ம இளவரசர் சாரோட நான் பேசிட்டு இருந்த போது கூட அவரும் இதேதான் சொன்னாரு. அவரும் கிட்டத்தட்ட அப்டுடேட்ல லைவ்ல இருக்கிற ஆள் தான், புத்தகத்துல இருந்து இலக்கியத்துல இருந்து எல்லாத்தையும் படிச்சு என் புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப ஸ்லாகிச்சு பேசிட்டு இருந்தாரு இந்த சினிமா பத்தின புத்தகத்தை பத்தி. அப்ப சொல்லுவாரு, நீங்க என்ன இவ்வளவு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. இல்லைங்க நானுங்க ஏதாவது கால் ஆட்டிட்டு இருக்கேன், அதுக்குதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ இந்த OTT படங்கள் எல்லாம் பாக்குறீங்களா, இந்த ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் பாக்குறீங்களா, இந்த வெப் சீரிஸ் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக நாளைய சினிமா அதுதான் சார். அதாவது சினிமால இருந்து நம்ம மாற்றத்தை எதிர்பார்த்தோம்னா அந்த மாற்றம் ஏற்படக்கூடாது. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்க, திரையில சொல்ல முடியாத கதைகள் தேங்கி நிற்கு, எல்லார் புத்தியிலும் தேங்கி நிக்குது, அதெல்லாம் இதுல சொல்லலாம்.
வெப் சீரிஸ்ல நீங்க சொல்லலாம். அது என்ன, ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. 10 எபிசோடுங்கிறது கொஞ்சம் லெங்தா இருக்கு. ஒரு 4.5 மணி நேரம் படமா இருக்கு. நீங்க 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள அதை அடைக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 20 நிமிஷம் போட்டுட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. 1 மணி நேரம் 1 மணி நேரம் போடுறாங்க. இப்போ நீங்க உதாரணத்துக்கு லஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த ஹிந்தியில பாத்திருப்பீங்க. அது 4 பேர் டைரக்ட் பண்ணாங்க. எல்லாமே பிரமாதமான டைரக்டர். அண்ட் வந்து ஐயோ இதெல்லாம் ஏன் சினிமாவா பண்ணல அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தது அந்த கதையெல்லாம். அந்த மாதிரி அவார்ட் வின்னிங் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. என்னி வந்து கிரைம் ஸ்டோரி எடுங்க, த்ரில்லர் எடுங்க, ஹாரரே எடுங்க, எல்லாமே இந்த ஹிந்தியில அவ்வளவு அழகா வருது சார். ரொம்ப பிரமாதமா வருது. அடிக்கடி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கு இது வந்து கன்னட வெப் சீரிஸ் பார்த்தேன், இந்த தெலுங்கு வெப் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்லாம் நீங்க போறதை நான் படிக்கிறேன். உண்மையிலேயே அதெல்லாம் தேடி தேடி இந்த நேரத்துல நான் பாக்குறதுக்கு காரணமே இதுதான். எப்படி பாருங்க, இல்ல இல்லாட்டுன்னா அந்த மாதிரி கதையெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம நினைச்சாலும் எடுக்கவே முடியலங்க. ஒத்தனை வெட்டிட்டான், தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒத்தனை வெட்டினா என்ன பழி வாங்குறமா, பழி வாங்க புறப்பட்டான் ஹீரோங்கிற கதையே இன்னும் எத்தனை நாள் தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க? இல்ல அப்புறம் இந்த ஹீரோங்களுக்கு எல்லாம் குடும்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் எங்க பிறந்த, யாரு வீட்டுல இருந்து வந்த, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா என்ன இல்ல, எல்லாமே எங்க இருந்து பிறந்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு குழப்பம் இப்படி இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து கொஞ்சம் அழகான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தா கூட, ரொம்ப நல்ல மெலடியான லவ் ஸ்டோரி பார்த்தேன். நான் இப்ப தியான ஒரு கன்னட படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் டெஸ்டிங் பண்றாங்கல்ல, அதுலயே சீன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. அதை பத்தி பேசுறதுனால நிறைய பேசலாம். இல்ல சார், இப்போ நாங்க தனஞ்சயன் பேசுறது நான் கேட்டேன். அவர் போய் பவுன்ஸ் ஆகி எங்கேயோ வந்திருக்காரு, எங்கேயோ படிச்சுதான் அவர் வந்து வந்திருக்காரு. அதனால வந்து அவரு அது ஐயோ நான் வந்து நான் பிச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வரல, அது சரியா வராது அப்படின்னு சொல்றதுதான் இது. அது சரி பரவாயில்ல, ஒருத்தருக்கு தப்புனா எல்லாருக்கும் தப்பு இருக்காது, எல்லாரும் நல்லதான் பண்ணுவாங்க. ஒரு அவ்வளவு பெரிய கன்சர்ன் வச்சிருக்கிறவங்க ஒரு தப்பான கதையை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா. இல்ல நான் ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்ல, இப்ப அதிகாரம்னு சொல்லிட்டு எஸ்பிபி சரண் இது ஷூட் போயிட்டு இருந்தது இப்போ. ஆமா. சோ இப்போ அதுல எல்லாம் நடிக்க கூப்பிடலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க வெப் சீரிஸ் மட்டும் என்ன கோணலா நடிக்க போவோம், ஒரே நடிப்பு. இன்னும் 20 நாள் ஷூட்டிங் இருக்கு, நின்னு போச்சுன்னு கொரோனா நிறுத்திட்டாங்க. கொரோனா எஃபெக்ட்ல வந்து நின்று போச்சு. இந்த கொரோனா வந்து சினிமா வந்து எந்த அளவுக்கு பெரிய கேள்விக்குறியா ஆகிடுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளை மறுநாள்ல அதுக்கான ஒரு இது இருக்கும். இப்ப 30ஆம் தேதிங்கிறது 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற அந்த குவாரண்டைன் டைம் வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா 4ஆம் தேதியில சினிமா நல்லா ஆயிருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கு பல பேர்கிட்ட கேட்டு பல பேர்கிட்ட இருந்து நான் நிறைய திரட்டி இருக்கேன். நிறைய பேர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவங்க சொன்னதை வந்து என்னுடைய சேனல்ல நான் ஒளிபரப்புவேன், பாருங்க, பார்த்துட்டு உண்மையிலே பிடிக்கும். ஏன்னா இது வந்து சஸ்டெயின் ஆகிறது. எப்போ இருந்தாலும் சினிமா விழுந்துருச்சுன்னு சொன்னாலும் எந்திரிச்சு நிக்கிறது தான் சினிமா. கண்டிப்பாக சினிமா விழுந்ததா சரித்திரமே கிடையாது. டிவி வந்துருச்சு இனிமே சினிமா அவ்வளவுதான் சொன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, ஒண்ணும் நடக்காது. சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமே சினிமாவுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு படத்தை அங்க தியேட்டர்ல போய் தான் பாக்குறேன். அதுக்கு வந்து வீட்டுல இருந்து பார்க்க வேண்டிய படம். ஆனா கும்பலா போய் பார்த்து மிகப்பெரிய ஹிட் ஆக்குனாங்க. இப்ப பாருங்க, ரீசெண்டா வந்து இந்த ஹரிஷ் கல்யாண் நடிச்ச படம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. விவேக் சார் அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க, பிரமாதமா இருக்கு. எதுவும் வந்து முன்ன மாதிரி எல்லாம் இல்ல சார். இப்ப நாங்க தான் எங்களை மாத்திக்கணும். இப்ப சார்லி பாருங்க, நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கு நினைச்சா கூட அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு மலையாளத்துல நல்ல கேரக்டர் கிடைக்குது, பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கிடைக்கும். இங்க இந்த மாதிரி குணச்சித்திர வேஷம் பண்ண ரொம்ப ஆசை. இந்த லைவ் வீடியோ மூலமா யாராவது டைரக்டருக்கு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது போட்டு விடுங்கப்பா. அதெல்லாம் தாராளமா உங்களை போட்டு விடுவாங்க. உங்களை போடாம ஒரு படம் எடுத்துட முடியுமா தமிழ்ல? இப்போ நீங்க இல்லாத படம் என்ன இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். சார், இப்போ நீங்க ஒரு ஓடிடிக்கு ஒரு புதுசா ஒரு படம் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, படமோ இல்ல வெப் சீரிஸோ பண்ணலாம்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அவ்வளவு கதைகள் தேங்கி இருக்கு, பண்ண முடியல. அந்த எங்க பெரியல அதெல்லாம் தொடவே முடியாது. அந்த மாதிரி கதைகள் ரொம்ப இருக்கு. அந்த கதையெல்லாம் தொட்டா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நடிக்கிறதுக்கும் ஆளுங்க ரெடியா இருக்காங்க. இப்போ ஆக்ட்ரஸ் எல்லாம் ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஏன் இது பண்ணலன்னு கேக்குறவங்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம்.
கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்க இங்க யூடியூப் சேனல் இருக்குல்ல உங்களது, இது இதுல வந்து உங்களுடைய படத்துக்கு விமர்சனம் கொடுக்குறீங்க, நீங்க நடித்த படங்களுக்கு கூட விமர்சனம் கொடுக்குறீங்க, எல்லாமே வந்து கொடுக்குறீங்க. உங்களோட இருந்த இப்ப அதை பார்க்கிற டைரக்டருங்க இருக்காங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தானே கொடுக்குறேன். நான் வந்து எல்லா படத்துக்கும் விமர்சனம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். இல்லையா அந்த படம் எனக்கு பாதிப்பு இருக்கணும், படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அப்பு தான், ஒரு சின்ன இந்த விமர்சனம் பண்றது மூலமா ஏதாவது பிளஸ்ஸா இருந்துச்சா, ஒரு 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வித்தா கூட அது நம்மளுக்கு இதுவாதான் நினைக்கிறேன் நானு. இப்போ அசுரன் மாதிரி படங்கள், வெற்றிமாறன் மாதிரி டைரக்டருங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அதனால அவங்க படத்துல நடிக்கல அதை பத்தி இல்ல. ஆனா எனக்கு பிடிச்ச படம்னா உடனே விமர்சனம் பண்ணுவேன். சோ உங்களுக்கு உண்மையாவே இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு? இப்ப கரண்ட் ஜெனரேஷன்லயா நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்றது. நிறைய இப்ப நேத்துக்கு கூட ஒரு பையன் அவர் தெரிஞ்சவர் தான், எனக்கு ஆபீஸ் ஃபங்க்ஷனிங் போது வந்து கதை சொல்லிட்டு போனாரு. நல்லாதான் இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, கொஞ்சம் மாடர்னா திங்க் பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இப்ப ரன்னிங்ல இருக்கிற டைரக்டர் கேக்குறீங்களா? ஆமா. கமர்ஷியலா இல்ல வந்து இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த, அதாவது நீங்க பயாஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி இந்த நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் இருப்பீங்களே? ஆமா கண்டிப்பா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பரியேறும் பெருமாள் மாறி கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றாப்புல. பிறகு வந்து இப்படி அதே போல நம்ம நிறைய டைரக்டர் இருக்காங்க, யார சொல்றது, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கூட ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நேற்று இன்று நாளை அவர் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணாரு, அவரது நல்லா இருக்கு. அப்கோர்ஸ் மித்திரன் வந்து ரொம்ப நல்லா பண்ணக்கூடியது. இப்ப இந்த எடுத்த படம் வந்து ஏதோ மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு, சரியா இல்ல. நாங்கெல்லாம் வந்து முகம் கிழிச்சு பேசிடுவோம். அவங்க வந்து என்னுடைய விமர்சனத்தை கரெக்டா எடுப்பாங்க. ஏன் மித்திரன் வந்து கேட்டாப்புல, என் படத்துக்கு ஏன் விமர்சனம் பண்ணல அப்படின்னு. பண்ணலன்னு தெரியுது இல்ல, உன் படம் என்ன லட்சணம் தெரியுது இல்ல, அந்த மாதிரி அது சொல்லிடுது நம்மளுக்கு எதுவும் கேள்வி. அதே போல நம்மள வாடுறவங்கள இப்ப சதீஷ் எல்லாம் இருக்கான்ல, நடிகர் சதீஷ் எல்லாம் ரொம்ப வாரி அப்படியே குப்பையில அள்ளி போடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல இப்ப நான் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. நானே இன்னைக்கு காலையில மத்தியானம் பேசும்போது சொன்னேன், என்னன்னா நம்ம அப்படியே கலாய்க்கிற மாதிரியே பேசுவோன்னு, எதுக்கு நம்ம வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்க போறோம்னு சொன்னேன். ஏன்னா அந்த சுதந்திரம் வந்து உங்ககிட்ட இருக்கு, நீங்களும் அதே சுதந்திரத்தை எடுத்துப்பீங்க, ஜாலியா மியூச்சுவலுக்காக எடுத்துக்கிறது. இப்போ யூஸ்வலா இந்த மாதிரியான இதான லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஏன்னா நானு, சுகாசினி, மணிரத்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் லிட்டில் லைவுக்கு ரொம்ப பயப்படும். ஆனா இப்ப லைவ்ல வரப்போது நீர் என்ன சொன்னீரு வந்து, நீங்க ஜாலியா இருக்க, நம்ம 2 பேரும் பேசலாம், ஜனங்களுக்கு பிடிக்க பாருங்க அப்படின்னீங்களா? சரி, ஏதோ கட்டி கலரி முடிட்டு இருக்கேன். என்ன இப்ப நம்ம பேசுனது யாருக்காவது கேட்டா போர் அடிக்குமா? அடிக்காது இல்ல. ஜாலியான சம்பவம் சொல்றீங்க, உங்க படத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க நடிச்சதை பத்தி பேசுறீங்க. சரி, மணிரத்னம் சார் படத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க அந்த படத்துல நடிக்கிறீங்களா? கூப்பிட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. பொன்னியின் செல்வன்ல எனக்கு இல்லாத கேரக்டரா சொல்லுங்க, உங்களுக்கு கேரக்டர் இல்ல. ஏப்பா அந்த ஜோசியர், குழந்தை ஜோசியர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கேரக்டரான குடிக்க வச்சுட்டு வரேன்னு ஒரு வாரம் அப்படின்னா உனக்கு பண்ணணும்னு என்ன நார்த்ல இருந்து வந்தாதான் இல்ல நடிகனா, நான் என்ன நடிகனா தெரியலையா அப்படின்னு பார்த்தா, அவர் எப்ப பார்த்தாலும் இந்த 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ்ல இருக்கிற ஆளுங்களை பார்த்து அப்படியே வளர்ந்துருக்கிறாரு. இப்போ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ல பார்த்தா எல்லாருமே, ஒரு ஆளுக்கு தமிழ் தெரியாது, ஒரு ஆளுக்கு தமிழ் தெரியாது, எவனுக்குமே தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் தான், எல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ். ஃபீல்டு கிளியர்னா எல்லாம் தள்ளி போன்னு சொல்ல தெரியாது, அந்த மாதிரி ஆளுகளா வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் பொன்னியின் செல்வன் பண்றாங்க. அப்போ வந்து நம்ம பொன்னியின் செல்வனை பத்தி ஊறி இருக்கோம். நான் பொன்னியின் செல்வன் வந்து டைரக்ட் பண்ணது, நான் சீரியல் டைரக்ட் பண்ணதான் சஞ்சீவில நான் சைன் பண்ணி நான் பண்றதா இருந்தது. ஆனா எல்லாம் வந்து மாலை போட்டுச்சு. அப்ப எனக்கு பூஜை போகுது, நிறைய பேருக்கு அது தட்டி போச்சு இல்லையா, அதனால நான் வந்து பண்ண முடியல. இப்போ எப்படியா இருந்தாலும் மணி வந்து அதோட வேற பாதை, வேற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வர கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பான படமா இருக்கு. இப்போ நீங்க உண்மையாவே என்னன்னா, அந்த படத்துல வந்து நிறைய தமிழ்நாட்டுல நடிக்காத ஆட்கள்ல ரொம்ப குறைவான ஆட்கள் நீங்க ஒருத்தர் நினைக்கிறேன் அந்த படத்துல.
ஆமா ஆமா. அவரு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன தவிர அவரோட நெருங்கி பழகினா போட மாட்டாரு. நான் சுகாசினியோட ரொம்ப க்ளோஸ் இல்ல. அவருக்கு பொண்டாட்டி பிடிக்குமோ இல்ல அவ மேல ஏதாவது வெறுப்பு இருந்தா அந்த வெறுப்பை தெரியல. ஏமா நீயானு கொஞ்சம் இந்த படத்துலயான்னு சொல்லி விடுமா. முதல் படங்கள்லாம் ஏதோ இந்த சக்கச்சி வந்த வானா அதுல இருந்து அடிக்கலன்னா பரவாயில்ல. ஒரு பொன்னியின் செல்வன்ல ஒரு 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 முக்கியமான ஒரு படமா இருக்கும் போது அதுல நம்ம இல்லைன்னா ஒரு ஏக்கம் வரும் இல்ல ஒரு நடிகனுக்கு. அது இருந்தா நீயானு சொன்ன அப்படின்னா பணி என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நல்ல அதுதான் நடக்கும். சார் நீங்க வந்து சீக்கிரம் முடியும், 1 hour முடிய போகுது. இப்போ இன்னும் ஒரு 2 minutes தான். நீங்க தமிழ் படம் பாக்குற அளவுக்கு நீங்க வந்து நிறைய இன்டர்நேஷனல் பிலிம்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அதில் அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி படங்களுக்கான இந்தியில தமிழ்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா இருக்கு. நிறைய படம் நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகுது இல்ல. ஆனா எனக்கு நான் குறிப்பிட்ட சில படங்களை வந்து கிளாசிக் படங்களை வந்து நான் திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஏன்னா அந்த பிரியில அந்த நோக்கத்தோட நம்ம பார்க்கணும். அந்த பிரியில எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க அதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப டாக்டர் சிவாகோன்னு எடுத்தீங்கன்னா அத 3000 பக்கம் நாவல் அது. அதுல 1200 பக்கத்தை வெறும் வந்து 10 minutesல எடுத்து தூக்கி போட்டான் அந்த ராபர்ட் போல்ட் அந்த ரைட்டரு. பாக்கி எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரியான அந்த ஜூஸ எடுத்து பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கதைகள் அங்க எடுத்து பண்ணிருக்காங்க. அது வந்து சிறப்பான ஒரு விஷயமா படுது. கண்டிப்பாக இங்க வந்து நல்ல நாவலை படமாக்குறதுக்கு வெற்றிமாறன் ஒருத்தர் தான் இருக்காரு இப்போதைக்கு. நாவலை படமாக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. ஆனா என்னன்னா புக்கு மேலேயே லேசா கொஞ்சம் 4-5 சொட்டு ரத்தம் இருந்தாதான் அவர் தொடராரு. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கதை இருக்காங்க கிளம்பிடுறாரு. அதனால இதை தாண்டி எவ்வளவு நல்ல நாவல்கள் இருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நல்ல நாவல்கள் படமாக்குற ஒரு காலகட்டம் வரும். அந்த காலத்துல இருந்தது இல்லையா, நம்மல இருந்து எல்லா படங்களும் நாவல் எடுத்து தானே பண்ண. பாவை விளக்கு எல்லா படமும் நாவல். கண்டிப்பா அந்த சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி இன்ஸ்பயர் ஆன படங்கள் வந்து நிறைய வந்து ஈரானியன் பிலிம் தான் இன்ஸ்பயர் ஆகி படம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளதும் நல்ல படம் இருந்தா நல்ல கதையா இருந்தா தமிழாக்கம் பண்றது எப்படி, அது தமிழுக்கு வந்தா செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நினைச்சு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சதுரங்க வேட்டை 2 எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். க்ளோஸ் பண்ணிக்க, என்னால பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. கடைசி கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லாம இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதோ ஜாலியான ஒரு லைவ் இந்த கொரோனா காலத்துல நம்ம 2 பேரும், நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க நேரம் பார்க்க முடியாத ஒரு இடத்துல ஒரு ஜாலியான மீட். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் இருந்தாலும் நல்ல கலகலன்னு பேசுவேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பேரை கிடைக்காத அளவுக்கு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.